சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை நம்ம ஒத்துக்கிட்டு தான் போகணும். அதெல்லாம் நான் மாற்ற முடியாது சார், சாஸ்திரத்தில் சொல்கிற மாதிரி தான் மாற்ற முடியும், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா வாழ்க்கை முறை மாறுமா? முடியுமா? வாழவே முடியாது. ஏன்னா இப்போ ஃப்ளாட்டில் இருக்கோம், அக்கம் பக்கத்துங்களை இருக்கிறவங்கள அனுசரித்து தான் போகணும் இல்லைங்களா? முதல் நம்ம வாழ்க்கையில் இந்த உணவை பதப்படுத்துறதுக்கு இயற்கையாக நெருப்பு உண்டாக்கி சிக்கிமுக்கி கல்லில் இருந்து அதில் நம்ம சமைச்சோம். அந்த அருகுகள், தழைகள் அதை வச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் மரக்கட்டைகளை வச்சு நம்ம சமைக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் திரவத்தை வச்சு கெரோசினு அந்த மாதிரி திரவத்தை வச்சு நம்ம சமைக்க ஆரம்பித்தோம். இப்போது நம்ம வாயுக்களை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். கலியுக காலத்தில் இந்த கேஸை வச்சு சமைக்கிறதுங்கிறது இது ஒன்றும் புதுமை ஒன்றும் கிடையாது. அடுத்தது எப்படிப்பட்ட சமையல் வரும் அப்படின்னா, சூரிய கிரகணத்தை வச்சு அதில் இருந்து வெப்பத்தை நம்ம கொண்டு அதில் சமைக்கிறபடி வரப்போகுது. சூரியனால் ஏற்படக்கூடிய வெப்பத்தில் அந்த உணவுகளை பதப்படுத்தி அதை வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி அடுத்த ஸ்டேஜ் நம்ம வருவோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இன்னும் புதுமையான திட்டங்கள் வரலாம். ஆனால் என்னுடைய கேள்வி எல்லாம் ஒன்று தான். இதில் கான்செப்டை நல்லா கவனித்து பாருங்கள். உணவுகளை பதப்படுத்தி தான் சாப்பிட்றதுக்கு நம்ம பழகி இருக்கிறோமே ஒழிய, மேல்நாட்டு கலாச்சாரம் மாதிரி அப்படியே பச்சையாக நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உணவுகளினுடைய பதப்படுத்துகிற இந்த முறையினால் நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? முதல்ல அந்த சருகுகள், அப்புறம் கட்டைகள், அப்புறம் திரவங்கள், அப்புறம் இந்த கேஸ்கள், இது மூலிமா சாப்பிடும்போது இந்த நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், அதனால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலம் நேரமாக இருக்குது. ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா சாஸ்திரத்தை பேஸ் பண்ணால் தான் நல்லா இருக்குமே ஒழிய, விஞ்ஞானங்கள் சில நேரங்களில் நமக்கு கை கொடுக்கும். ஆனால் பெரியவங்க சொன்னபடியும் நம்ம மூதாதையர்கள் சொன்னபடியும் சாஸ்திரங்களில் குறிப்பிட்டப்பட்டது, அதையெல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள், சாப்பிட்டு காட்டினார்கள். ரொம்ப நேரம், ரொம்ப நாட்கள், ரொம்ப ஆண்டுகள், பல வருஷங்கள் வாழ்ந்து காட்டினார்கள் ஆரோக்கியமாக. ஆகவே இதெல்லாம் இது சிந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் மாலை 3 மணிக்கு தந்தி டிவியில் நேரலையில் வரேன். அதையும்